இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பேசணும்னு பார்த்துட்டு தள்ளுங்க. என்ன சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உனக்கு நான் சொன்னது என்னவென்றால், நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே தள்ளிடுறிய மகனே மகளே. ஏசப்பா பேசுகிறாருங்க. நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பாருங்கள், நீ உடன்படிக்கை பண்ணியிருப்ப ஏசப்பா. அந்த உடன்படிக்கை கடைசி பரியந்த நிலை நிற்குங்க. அது ஏசப்பா கிட்ட வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்றணும். அவர் தான் சொல்கிறார், உடன்படிக்கையை நான் திடப்படுத்துகிற தேவன். அவர் தான் சொல்கிறார், நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தள்ளில்லாத குழியில் அடப்பட்டிருக்கிற, தண்ணில்லாத வனாந்தரமான இடத்துல வாழ்க்கை வறண்ட நிலைமையில் இருக்கலாம். அவங்க வாழ்க்கை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். வறண்ட நிலைமை இருக்கிற மகனே மகளே, வறட்சியான இடம், வாழ்க்கையில் வறட்சி, வேலை ஸ்தலத்தில் வறட்சி, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி, அப்படியாப்பட்ட வறட்சியில் அடைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாக மாற்ற போகிறார். அதுக்கு தான் உங்களை பார்த்து பேசுகிறாரு. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் திருப்ப போகிறேன், ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த போகிறேன். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்ன ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார். அடைப்பட்ட நிலைமை, தண்ணியில் இல்லாத இடம் எப்படிங்க இருங்க, வனாந்தரமாக இருக்கும். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினா அப்படி காஞ்சி போயிடல. நம்ம வாழ்க்கை அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட வறண்டான நிலைமையில் இருந்துனா நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா இந்த வார்த்தை மூலிமா உங்களோட பேசுகிறார். நான் சொல்ல போகிறது என்ன செய்ய போகிறேன்னா, அந்த குழியிலிருந்து உங்களை எடுபட போகிறேன், வறட்சியான இடங்கள்லேருந்து உன்னை ஆசீர்வாதம் எடுத்து கொண்டு வர போகிறேன்றார். அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ண போகிறேன்றார். விடுவிக்க போகிறேன்பா மகனே, உன்னை விடுவிக்க போகிறேன், மகளே உன்னை விடுவிக்க போகிறேன், நீ பயப்படாத, நான் வந்துட்டேன் உங்ககிட்ட, இந்த வார்த்தை மூலிமா வந்துட்டேன், உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்துகிறாருங்க. அடைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, மேல முடியாத இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் மீண்டுமாக ஒரு தருணங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தையோடு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.